Hey, hello, welcome viewers. இன்னைக்கு நம்ம சீக்ரெட் ஆஃப் ஸ்டாக் சேனல்ல மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பத்தி பார்த்தோம். அதோட ட்ராப் டவுன்ஸ்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல உள்ள டிஃப்ரெண்ட் ட்ராப் டவுன்ஸ் பார்க்குறோம். அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் எடுக்க போறது என்கல்ஃபிங். அண்ட் இந்த என்கல்ஃபிங்க்கு ஃபுல்லாமே நம்ம வந்து சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ல இருந்தா ரெஃபரன்ஸ் எடுப்போம். ஸோ யாராவது அந்த வீடியோ பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க இல்லை பார்க்கலைன்னா அதை பார்த்துக்கிட்டா இது கொஞ்சம் பெட்டரா புரியும் உங்களுக்கு. அண்ட் இதுல என்கல்ஃபிங் அப்படிங்கிறது வந்து லைக் இப்போ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை ஓவர்லேப் பண்றது தான் நம்ம வந்து என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி ஒரு கேண்டில் இருக்கு, அந்த கேண்டிலை ஃபுல்லா கவர் பண்ணி இன்னொரு கேண்டில் வருது அப்படின்னா அதுதான் நம்ம வந்து என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் இங்கேயும். இதுல வந்து ஒரு கிரீன் கேண்டில் இதை வந்து ஃபுல்லா ஓவர்லாப் பண்ணுது அப்படின்னா அது வந்து நம்ம புல்லிஷ் சொல்றோம். அண்ட் ஒரு ரெட் கேண்டில் முன்னாடி இருக்க கிரீன் கேண்டில ஃபுல்லா ஓவர்லாப் பண்றது அப்படின்னா அது வந்து நம்ம பேரிஷ் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டுலையுமே இது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஹையஸ்ட், இது ஓப்பன், இது க்ளோஸ், இது லோ. இந்த க்ளோஸை விட இது வந்து ஹையஸ்டா இருக்கும் அண்ட் இந்த க்ளோஸை விட இது ஹையஸ்டா இருக்கும். அதான் ஓவர்லாப் பண்றது அப்படின்னாலே நம்ம வந்து அதை ஃபுல்லா அது எடுத்துக்குது, அந்த இடத்த ஃபுல்லா எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா கிளியரா புரியும். ஸோ இந்த இட இந்த இந்த பாடி இந்த கேப்பை விட இது வந்து ஜாஸ்தியா இருக்கும், அவ்வளவுதான். அதுதான் நம்ம வந்து என்கல்பிங் அப்படின்னு சொல்றோம். அதுல புல்லிஷ்னா பேரிஷ்னு சொல்லிட்டேன். ஸோ ஓப்பன் க்ளோஸ் அந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வந்து சொல்றதுதான் ரெண்டு கேண்டில்ஸ் வச்சு சொல்றோம். அதனால இது வந்து மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இதுல புல்லிஷ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இது வந்து கேண்டில் ஒன், இது வந்து கேண்டில் டூ. அதாவது இல்ல டே ஒன் டே டூன்னு வச்சுக்கோங்க. ஸோ டி ஒன் டி டூன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து புல்லிஷ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா டி டூ ஓப்பன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கிரேட்டர் தென் டி ஒன் க்ளோஸ். இதான் ஃபார்முலா மாதிரி, லைக் சும்மா டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் வேணும்னா இதை பை ஹார்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோ அந்த மாதிரி. அதே மாதிரி டி டூ க்ளோஸ் வந்து ஆம், உங்களுக்கு லெஸ்ஸர் தென் டி ஒன் ஓப்பன் அப்படின்னா அது வந்து நம்ம இந்த ரெண்டுமே என்ன சொல்றோம் அப்படின்னா புல்லிஷ் சொல்றோம். ஸோ இந்த கேண்டில்ல தான் நான் அப்படியே இங்க எழுதியிருக்கேன். அதாவது டே டூ, இதுதான் டே டூ கேண்டில். இந்த டே டூ கேண்டிலோட ஓப்பன் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ்ஸர் தென் டி ஒன். ஓகே. அதே மாதிரி டி டூ க்ளோஸ், அதாவது இதுதான் க்ளோஸ், இது வந்து கிரேட்டர் தென் டி ஒன். அவங்க அதே மாதிரிதான் பியரிஷ்க்கும் இருக்கு. பியரிஷ்க்கு பாத்தீங்க அப்படின்னா சாரி, பியரிஷ்க்கு வந்து நம்ம அதே மாதிரி பார்க்கணும் அப்படின்னா அந்த டெஃபினிஷன் இதுல ரிட்டன் பண்றேன். அதாவது டி டூ, அதாவது டே டூ வந்து டே டூ ஓப்பன் இஸ் கிரேட்டர் தென் டே ஒன் க்ளோஸ். அதே மாதிரி டே டூ க்ளோஸ் இஸ் கிரேட்டர் தென் டே ஒன் ஓப்பன். இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து பியரிஷ்குள்ளது, ஃபர்ஸ்ட் எழுதுனது வந்து புல்லிஷ்குள்ளது. அதான் இந்த கேண்டில் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது நத்திங். ஸோ இது வந்து டே ஒன், இது டே டூ, இதோட ஓப்பன் இதோட க்ளோஸ், அதாவது இதை விட இது ஜாஸ்தியா இருக்கும், அவ்வளவுதான். டே ஒன்னை விட டே டூ வந்து நமக்கு ஜாஸ்தியா இருக்கும் அண்ட் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருப்போம். அதுதான் இதோட சைக்காலஜி. ஸோ இதுல எப்பவுமே என்ன ஆகும் அப்படின்னா புல்ஸ் வந்து எப்பவுமே கண்ட்ரோல்ல இருக்கும். அண்ட் இதுல நிறைய ஆஹ், அதாவது பையிங் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து புல்ஸ் தான் சொல்றோம். அப்போ அந்த பையிங் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னாதான் அது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப் ட்ரெண்ட் ஆகும். ஸோ இதுல புலிஷ் பாத்தீங்க அப்படின்னா சாரி guys,
இதுல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம் இதுக்கு எக்ஸாம்பிளா. இப்போ இந்த ரிலையன்ஸ்ல நமக்கு எந்த இடத்துல புல்லிஷ் என்கல்ஃபிங் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டு கேண்டில் வரும், டே ஒன் அண்ட் டே டூ. டே ஒன் அண்ட் டே டூல நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல வருது. ஓகே, இப்போ இது வந்து டே ஒன், இது வந்து டே டூ. டே ஒன்னோட க்ளோசிங் ப்ரைஸ் இங்க இருக்கு, ஓப்பன் ப்ரைஸ் இங்க இருக்கு. டே டூ க்ளோசிங் ப்ரைஸ், ஓப்பன் ப்ரைஸ். ஸோ இது ஃபுல்லுத்தையும் என்ன இருக்கு அப்படின்னா இந்த பாடி வந்து ஓவர் கம் பண்ணிருக்கு, அதாவது ஓவர்லேப் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்றோம். அப்படி இந்த மாதிரி வரும்போது நமக்கு அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இது டே ஒன், இது டே டூ, இந்த ரெண்டும் வந்தப்போ என்கல்ஃபிங் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம வந்து புலிஷ் அப்படின்னு சொல்றோம், புலிஷ் என்கல்ஃபிங். அந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்துச்சு அப்படின்னா we are ready to sell. அதாவது இப்போ வந்து அப்படி மேலே போக போகுது, அப் ட்ரெண்ட் போக போகுது. ஸோ அந்த இடத்துல நம்ம வித்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து பேரிஷ் என்கல்ஃபிங். அதாவது அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கும் போது நமக்கு டே ஒன் அண்ட் டே டூ ரெண்டு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இங்க பாருங்க, இதுல இந்த கேண்டில் இருக்கு, இந்த கேண்டில் இருக்கு. இதை ஃபுல்லா ஓவர்லோட் பண்ணிருக்கு. இது வந்து நம்ம க்ளோஸ் ஓப்பன் எதுவுமே பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் பார்த்தோன்னே தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகும். ஸோ டவுன் ட்ரெண்ட், அவ்வளவுதான். ஸோ பியரிஷ் அண்ட் புல்லிஷ் என்கல்ஃபிங் இந்த மாதிரி கேண்டில்ஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஈஸியா பார்த்து வச்சுக்கணும். அண்ட் இதை வந்து நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் தான் நான் இப்போ எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதுக்கப்புறம் எந்த இடத்துல ஃபெயில் ஆகும், அதாவது என்கல்ஃபிங் வந்து எந்த இடத்துல ஃபெயில் ஆகும் அப்படின்னா டே டூ லோயரை விட அடுத்த நாள் நமக்கு வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு ஃபெயிலியர், அதாவது இந்த பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா எல்லா நாளும் எல்லா டைமும் நமக்கு வந்து பேட்டர்ன் சக்சஸ் ஆகணும்னு இல்லை. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு, இதுல ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ வில் டிரைவர் பெஸ்ட். அந்த இடத்துல நமக்கு லக்கும் வேணும். அனாலிசிஸை தாண்டி லக்கும் இருந்தால் தான் நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பியர்சிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றோம். பியர்சிங் பேட்டர்ன்ல இப்போ என்னன்னா ரெண்டு கேண்டில் வச்சுதான் பண்ண போறோம். அந்த ரெண்டு கேண்டில்ல அதாவது லாஸ்ட் பார்த்தது என்னன்னா ஃபுல்லா ஓவர்லூப் ஆயிருக்கும் இல்லையா, அதாவது பாடி ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் டே டூ கேண்டிலும் ஃபுல்லா ஓவர்லூப் ஆயிருக்கும். ஆனா செகண்ட்ல 50%, அதாவது 50% ஆஃப் த பாடியிலேயே நமக்கு வந்து இதாயிருக்கு, அதாவது க்ளோஸ் ஆயிருக்கு இல்ல ஓவர்லூப் ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து பியர்சிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இதுல வந்து அந்த 50% கேப் தான் நமக்கு பியர்சிங். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா ஹேவல்ஸ் எடுத்துக்கோம். இதுல வந்து நமக்கு அப் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்து ஹாஃப் ஆஃப் த பாடி வந்து நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கணும் அப்படின்னா இந்த கேண்டில், இந்த ரெண்டு கேண்டில் எடுத்துக்கலாம். இந்த கேண்டிலுக்கு 50% ஆஃப் த பாடி வந்து இது க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது டே ஒன், இது டே டூ. இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அதாவது இது வந்து அப் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப் ட்ரெண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 50% நமக்கு ஆயிருக்கு. அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து செல்லர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருப்பாங்க. அப்ப செல்லர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன் ட்ரெண்ட் போயிடும். ஓகேவா? அதேதான். அண்ட் இதுலயும் அதேதான், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அதை வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ டோட்டலி இது வந்து டவுன் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டார்க் கிளவுட் கவர் பேட்டர்ன். இதுல அதே மாதிரிதான், பட் ரிவர்சல் பேட்டர்ன். அதாவது கேண்டில் வந்து மேல பார்க்க நமக்கு வந்து 50% இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டார்க் கிளவுட் கவர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றோம். ஆஹ் இதுவும் பியர்சிங்கும் அப்படியே ரிவர்சல், லைக் அதாவது பியர்சிங் வரும்போது நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் ஆகும் அண்ட் டார்க் கிளவுட் வரும்போது நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகும். இந்த ரெண்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஹேவல்ஸ் வச்சே நம்ம வந்து பார்த்தோம். அதாவது ஹேவல்ஸே நம்ம திரும்ப எக்ஸாம்பிள் தான் எடுக்கலாம். அப்படி எக்ஸாம்பிளா எடுக்கும்போது இதுல வந்து நமக்கு கேண்டில்ஸ் வந்திருக்கு. இதுலயும் அதே மாதிரி டார்க் கிளவுட்ங்கும் போது நமக்கு அப் ட்ரெண்ட்ல டே ஒன் டே டூ வரும். அப் ட்ரெண்ட்ல டே ஒன் டே டூ இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு 50% வந்திருக்கு அண்ட் தென் இதுல டவுன் ட்ரெண்ட் இருக்கு. இதுதான் நம்ம வந்து டார்க் கிளவுட் கவர் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இதுக்கு அடுத்தது ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். அதாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தோம், அப்புறம் மல்டிபிள் பார்த்தோம். இந்த ஒரு
இதுக்கு மட்டும் நம்ம வந்து ட்ரிபிள் கேண்டில்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். இதை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றோம். மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன், ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன், இந்த ரெண்டுமே அப்படிதான் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்பவுமே மறக்காது. இந்த த்ரீ கேண்டில்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் இருக்கும். அந்த கேண்டில் எதுவுமே சொல்லாது, லைக் சும்மா ஆர்டினரி கேண்டில் அவ்வளவுதான். ரெண்டாவது டோஜி இல்லைன்னா ஸ்பின்னிங் டாப் அப்படிங்கிற ஒரு கேண்டில் வரும். அதாவது ஸ்மாலர் பாடி அப் லார்ஜர் விக், அதை தான் நம்ம டோஜின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் மேஜிக் கேண்டில் வரும். அந்த மேஜிக் கேண்டில்னால தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ட்ரேடிங் வந்து அப்வர்ட்ஸ்ல போதா இல்லை டவுன் ட்ரெண்ட்ல போதா அப்படிங்கிறது தான் இந்த மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன். இதுல எக்ஸாம்பிள் வந்து நம்ம இண்டஸ் பேங்க் எடுத்துக்கலாம். இதுல இங்க இருக்கு இல்லையா, இது ஃபர்ஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில். இதுல எதுவுமே பண்ணல. இந்த கேண்டில் ஒரு நார்மல் கேண்டில். இந்த கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு டோஜி வருது. இந்த டோஜிக்கு அப்புறம் ஒரு கேண்டில் வருது. அந்த கேண்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது டோஜிக்கு அப்வர்ட்ஸ்ல இருக்கணும். அதாவது இந்த கேண்டிலை விட ஹையரா இருக்கணும் அதோட ஓப்பன் பிரைஸ். அதுக்கப்புறம் அது வந்து கிரீன் கேண்டிலா இருக்கணும். இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஹையஸ்ட் ட்ரேடிங் கிடைக்கும். அண்ட் இதுல வந்து ஆஹ் இது வந்து ஒரு நார்மல் கேண்டில் அண்ட் இது வந்து இன்டெசிஷன் கேண்டில். இது என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த கேண்டில் வச்சு நம்மளால எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது. அதுதான் நம்ம டோஜின்னு சொல்றோம். அண்ட் இந்த தேர்ட் கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் நம்மளால டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ இதுதான் டெசிஷன் மேக்கிங் கேண்டில் அப்படின்னு நான் சும்மா ஆஹ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வச்சிருக்கேன். அதை உங்கள்கிட்டே சொல்றேன். அண்ட் இதேதான், இது வந்து மார்னிங் ஸ்டார். மார்னிங் ஸ்டார்ல உங்களுக்கு வந்து ஒரு டவுன்வேர்டு இருக்கும். இப்படி ஒரு டவுன்வேர்டு இருக்கு. அந்த டவுன்வேர்டுக்கு அப்புறம் சாரி 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 ஒரு டவுன்வேர்ட், அதுக்கப்புறம் நமக்கு இந்த கேண்டில் கிடைக்குது. இந்த கேண்டில் ஒரு நார்மல் கேண்டில், ஒரு டோஜி, அப்புறம் ஒரு மேஜிக் கேண்டில். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஹைப் வருது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்றோம். இதுவே ஈவினிங் ஸ்டார் அப்படின்னா இது அப்படியே ரிவர்சல் ஆகும். அதே மாதிரி த்ரீ கேண்டில்ஸ் வச்சு பார்க்குறோம். த்ரீ கேண்டில்ஸ் வச்சு பார்க்கும்போது இதுல பாருங்க, இதுல நான் அடுத்து என்ன ஆகும்னு சொல்ல, ஜஸ்ட் அதை ஹைட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இதுல ஒரு நார்மல் கேண்டில், அப்புறம் ஒரு ஸ்பின்னிங் டாப் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ரெட் கேண்டில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதோட ரிவர்சல் பேட்டர்ன் சொன்னேன், ஈவினிங் ஸ்டார். ஸோ என்ன ஆகும், அப்படியே கீழே போகும், டவுன் ட்ரெண்ட் ஆகும். டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டும் ஒண்ணுதான். பட் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது அப்படி ஒரு த்ரீ கேண்டில்ஸ் வருது. அதாவது D1, D2, D3 பேரிஷ் பேர், ஒரு டோஜி, அப்புறம் ஒரு புலிஷ் பேர் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம மார்னிங் ஸ்டார்னு சொல்றோம். அண்ட் ஈவினிங் ஸ்டாருங்கிறது நமக்கு அப்வர்ட்ல இருக்கு, அதாவது அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஒரு புலிஷ் பேர், ஒரு டோஜி அண்ட் ஒரு பியரிஷ் பேர் வருது அப்படின்னா அது வந்து நம்ம ஈவினிங் ஸ்டார்னு சொல்றோம். அண்ட் இதுக்கு நான் எக்ஸாம்பிள் வந்து ரிலையன்ஸ் தான் காமிச்சிட்டு இருக்கேன். நீங்க பார்க்கணும் அப்படின்னா போய் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எதெல்லாம் பார்த்துருக்கோம்னா மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக்லயே என்கல்ஃபிங், புலிஷ் அண்ட் பேரிஷ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பியர்சிங் பார்த்துருக்கோம். பியர்சிங் அண்ட் டார்க் க்ளவுட் கவர் தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தது. அதுக்கப்புறம் மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் பார்த்துருக்கோம். மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் மட்டும் நமக்கு வந்து இதுல மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக். இதுதான் இதோட இன்னையோட கீ டேக்அவேஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சு, உங்களுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீக்ரெட் ஆஃப் ஸ்டாக் சேனலை. அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ராஜி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். டடா பாய்.